இந்த படத்தோட ட்ரெய்லர்ல வந்துட்டு நீ எப்படி வாழ்ந்தாய் என்பது நீ கடந்து வந்த தூரம் சொல்லும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த படம் என்ன டிராவல் அது சம்பந்தப்பட்டதா இல்ல இவரோட வாழ்க்கையை மட்டும் சம்பந்தப்பட்டதா? நாட் ஒன்லி ஃபார் டிராவல் பண்றவங்களுக்கு தான் இல்ல, உங்களுக்கும் இருக்கு பொருந்தும், பாத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் பொருந்தும். ஒவ்வொருத்தரோட லைஃபையுமே அவங்க ஏன்னா நான் ஏன் தூரங்கள் அப்படின்னு சொல்றேன்னா நிறைய டிராவல் பண்ண பண்ண ஒவ்வொரு மனிதனுக்கும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். காலையில கூட நான் என் வீட்டுல பேசிட்டு இருக்கும்போது என் மகள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன், நீ நிறைய டிராவல் பண்ண, நிறைய இயற்கைகளை, மனிதர்களை, அனுபவங்களை அனுபவங்களை சேகரிக்க நீ பக்குவப்படுவாய், பண்படுவாய். அதான் வாழ்க்கை. சோ அதான் எவ்வளவு நம்ம எப்படின்றது நம்ம கிராஸ் பண்ண லைஃப், எவ்வளவு தூரம் போயிருக்கோம், எவ்வளவு நாள் சுத்தி இருக்கோம், எவ்வளவு ஊர்கள் சுத்தி இருக்கோம், எவ்வளவு மனிதர்களை சந்திச்சிருக்கோம் அப்படின்றத பத்தி அப்பவே புரிஞ்சிடும். அதான் கண்டிப்பா டிராவலர்ஸ்க்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்கும் நினைக்கிறோம். சோ பாலச்சந்தர் சார் சொன்னாரு உங்களுடைய திரைப்படங்கள்ல அவரையே அவரால் பார்க்க முடியுதுன்னு. அது உங்களோட பாடல்கள் அவருக்கு ரொம்பவே பிடிச்சமான விஷயம்னு சொன்னாரு. உங்களோட எல்லா திரைப்படங்கள்லயும் பாடல்கள் பத்தி யாருமே மறக்க மாட்டாங்க. அப்படி என்ன ஒரு சீக்ரெட் நீங்க வச்சிருக்கீங்க? பாடல் மியூசிக் ஆகட்டும் இல்ல உங்களுடைய வரிகள் ஆகட்டும், என்ன அப்படி ஒரு சீக்ரெட் உங்களோட படங்கள்ல? பாடல்கள் ஒவ்வொரு படத்துலயும் ஒரு படத்துக்கு முதல்ல 2 பாட்டு ஹிட் ஆகணும், 2 பாட்டு எல்லாரும் முணுமுணுக்கணும். எல்லாரும் அந்த பாட்டை முணுமுணுக்க ஆரம்பிச்சுட்டாலே அந்த படத்தோட வெற்றி உறுதியாயிரும். சரி, கண்டிப்பா இந்த படம் நமக்கு பெரிய பண்ணும் அப்படின்னு. நான் பொதுவா என்னோட படங்கள்ல பாடல்கள் பண்ணும் பொழுது ரொம்ப மெனக்கெடுவேன். எனக்கு எங்க டைரக்டர் எனக்கு சொல்லி கொடுத்தது என்ன, ரவிக்குமார் சார் ஒவ்வொரு பாடலும் பண்ணும்போது ரொம்ப மெனக்கெடுவார். அந்த பாடலை எப்படி எடுக்கலாம், எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு. ஸோ நான் கொஞ்சம் பொதுவா என்னோட படத்துல லிரிக்ஸ் ரொம்ப ரொம்ப இருக்குன்னு நினைப்பேன். எல்லாரும் பாடணும். இப்ப என்னோட எல்லா படம் பாத்தீங்கன்னா சிங்குஜாவா இருக்கட்டும், இல்ல கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரா இருக்கட்டும், இல்ல அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் மாற்றங்களா இருக்கட்டும், இன்னைக்கு எல்லாராலையும் கேட்க முடியுது. சோ அது மாதிரி இந்த படத்துலயும் பாத்தீங்கன்னா எனக்கு லிரிக் ரைட்டர்ஸ் ரொம்ப சப்போர்ட். எப்பவுமே எனக்கு நல்ல அவங்களோட ஃப்ரெண்ட்லியா இருப்பேன். நான் நிறைய அவங்களோட பேசுவேன். சோ யுகபாரதி, முத்துக்குமார், மதன் கார்கி இந்த படத்துல என்னோட சேர்ந்திருக்காரு. அவங்களுடைய இன்புட்டும் இந்த லிரிக்ஸ்ல எல்லாம் எப்பவுமே இருக்குமா? அது எப்பவுமே இருக்கும். எப்பவுமே எல்லா படங்கள்லயுமே எல்லா வார்த்தைகளுக்குள்ளேயும் நானும் கொஞ்சம் உள்ள புகுந்து மூக்க நுழைச்சு முங்கி வெளியே வருவேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். கவிதை எழுதுவது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். பாடல்கள் எழுதுவது, இந்த படத்துல நானும் ஒரு பாடல் எழுதியிருக்கேன். அது ஆனா ரெக்கார்ட்ல இல்ல, திருப்பி படம் வரும்போது வரும் கண்டிப்பா. ஓகே, கண்டிப்பா வெயிட் பண்ணி அந்த பாடல கேட்கணும்னு நினைக்கிறேன். முத்துக்குமாரோட இந்த வரிகள் ரொம்ப நல்ல வரிகள். இந்த மௌனமொழி சாங் இருக்கு இல்லையா, ரொம்ப அருமையான வரிகள் எழுதியிருக்காரு முத்துக்குமார். அதே மாதிரி மதன் கார்கி ரொம்ப மாடர்னா ட்ரெண்டியா எழுதியிருக்காரு. யுகபாரதியோட வரிகள் அந்த உயிரே உயிரன்னு ஒரு பாட்டு இருக்கு. அதை கேட்டீங்கன்னா வாழ்க்கையை உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி தோணும், நம்ம யாரு, நம்ம எங்க இருக்கோம், நமக்கு இந்த வாழ்க்கை என்ன சொல்ல போகுது அப்படின்னு. சோ பாடல்களும் வரிகளும் ரொம்ப முக்கியம் ஒரு திரைப்படத்துக்கு. ஓகே சார், கண்டிப்பா நீங்க எழுதின அந்த பாடலை கேட்கறதுக்காக நிறைய பேர் காத்துட்டு இருப்பாங்க. இப்போ சென்னையில ஒரு காலர் லைன்ல காத்துட்டு இருக்காங்க. வணக்கம் சாம்ராட். ஹலோ. வணக்கம் சாம்ராட், சொல்லுங்க. சேரன் சார் கிட்ட கேளுங்க, உங்களோட கேள்வி என்னன்னா? வணக்கம் மேம், சார்ட்ட பேசலாமா? பேசுங்க. சொல்லுங்க. வணக்கம் சாம்ராஜ். சார் வணக்கம் சார், என் பேர் சாம்ராஜ் பேசுறேன் சார், சென்னையில இருந்து. வணக்கம் சார். நான் டிசைனிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். நான் விஸ்காம் முடிச்சேன். நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான் பண்ணிருக்கேன் சார். நான் இதுல கலந்துக்கலாமா சார் இந்த காம்படிஷன்ல? தாராளமா கலந்து. நீங்க விஸ்காம் முடிச்சிட்டீங்களா? விஸ்காம் முடிச்சிட்டேன் சார் நானு. பட் இப்போ நீங்க படிக்கல? இல்ல சார் நான் இப்போ நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிருக்கேன் சார். சோ அதான் நான் ஏதாவது பிரசன்ட் பண்ண முடியுங்களா சார்? இல்ல, நீங்க உங்க ஷார்ட் பிலிமையும் உங்களோட மத்த ஆல்பம்ஸையும் கொண்டு என்னோட ஆபீஸ்ல நீங்க காமிக்கலாம். நான் உங்களை பார்த்து தனியா பேச முடியும். ஆனா என்னன்னா இந்த போட்டி மாணவர்களுக்காக மட்டுமே நம்ம அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். சோ மாணவர்கள் அல்லாத எந்த கல்லூரியிலும் படிக்காத ஒருத்தரை இதுக்குள்ள நான் சேர்க்க முடியாது, மன்னிக்கணும். தேங்க்ஸ் a lot சம்ரத். கண்டிப்பா உங்களுக்கான வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும். அடுத்ததா இன்னொரு காலர் இலங்கையில இருந்து லைன்ல காத்துட்டு இருக்காங்க. வணக்கம் நந்தன். ஹலோ, வணக்கம் தந்தி டிவிக்கு உங்களுக்கும். வணக்கம் நந்தன், சேரன் சார் இருக்காங்க. உங்களோட கேள்வி என்னன்னு கேளுங்க. வணக்கம் நந்தன். வணக்கம், இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள், முடிந்த தீபாவளி வாழ்த்துக்கள். நன்றி. உங்களுக்கும் உங்களை நான் நேர பாத்திருக்கிறேன்னா எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எங்க பாத்தீங்க என்னைய? நான் ஈசிஆர் ரோட் ஷூட்டிங்ல பார்த்தேன், முரண் ஷூட்டிங்ல. இப்ப நீங்க எங்க இலங்கையில இருக்கீங்களா? இப்ப இந்தியாவில இருக்கிறேன். இந்தியாவில? இலங்கையில யார் இருக்கா? அம்மா, அக்கா, உறவுகள் எல்லாம் இருக்கிறாங்க. நீங்க இங்க என்ன பண்றீங்க நந்தன்? நான் இப்ப சமீபத்துல இப்ப தச்சமயம் சும்மாதான் இருக்கிறோம். நீங்க திரும்பி இலங்கை போகலையா? போயிருக்கிறேன். இல்ல, இப்ப சமீபத்துல போனீங்களா? இல்ல 1 year ஆச்சுன்னா. திரும்ப அங்க சூழ்நிலை எப்படி இருக்கு? இப்ப வெளியில இருக்கவங்க என்ன சொல்றாங்க? இப்ப
இப்ப அம்மா சொல்ற சூழ்நிலையை பார்த்தா கொஞ்சம் கரைச்சல் அந்த மாதிரி தான் சொல்றாங்க. அந்த முள்வேலிக்குள்ள இருந்தவங்க எல்லாம் வெளியில வந்துட்டாங்களா, விட்டுட்டாங்களா, இல்ல உள்ளதான் இருக்காங்களா நம்ம சகோதரர்கள் எல்லாம்? நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம அது முள்வேலியை விட மறைமுக முகாம்கள் என்று சொல்லி நிறைய இடத்துல வச்சு நிறைய பேர் சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. சரி, அது கூடிய சீக்கிரம் சரியாகும் நினைக்கிறேன். அதற்கு நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பாப்போம். சரியா? உங்கள்ட்ட ஒரு ரெண்டு கேள்வி கேட்கலாம்னு ஆசைப்படுறேன். கேளுங்க. வந்து உங்களோட ஜே இசை வழிவிட்டு விழாவுக்கு நீங்க சத்யராஜ் சாரை அழைத்தீர்களா இல்லையா? சத்யராஜ் சாரை? ஆமா, சத்யராஜ் சாரை அழைத்தனே. வந்திருந்தாரா சார்? வரவில்லை. அவர் அப்ப எங்கேயோ இருந்தாரு, வர முடியல அவரால. பட் சத்யராஜ் சார அவருக்கான இது போயிருந்தது, அவருடைய அழைப்பிதழ் போயிருந்தது. ரொம்ப நன்றி மிஸ்டர் நந்தன் அழைத்ததுக்கு. நீங்க கண்டிப்பா இந்த திரைப்படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க நம்புறோம். அடுத்த இன்னொரு காலர் லைன்ல காத்துட்டு இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம் கணபதி, உங்களுடைய கேள்வி என்னன்னு சேரன் சார் கிட்ட கேளுங்க. சேரன் சார். வணக்கம் கணபதி, சொல்லுங்க சார். உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் முதல்ல தீபாவளி வாழ்த்துக்கள் சார். உங்களுக்கும் அதே மாதிரி தீபாவளி வாழ்த்துக்கள். சொல்லுங்க சார். இப்போ சேரன் சார் சொன்னாலே அவருக்குன்னு தனியா ஒரு ஸ்டைல் இருக்கும் சார். இப்போ உங்களோட படம் நிறைய பாத்துருக்கேன் சார். அதுல உங்களோட ஸ்டைல இல்லாம காமெடி ட்ராக்னு உங்களோட படம் இனிமே எதிர்பார்க்கலாமா சார்? காமெடி படமா? என் பேரே இல்லாமையா? இல்ல உங்க பேரு இல்லாம இல்ல சார், உங்க ஸ்டைல் தனியா தெரியும் சார். சேரன் சார்னா இப்படிதான் படம் எடுப்பாருன்னு எங்களுக்கு தெரியும் சார். உங்களுக்கு நான் காமெடி படம் எடுக்கணும்? ஆமா சார். எடுப்பேன், கண்டிப்பா எடுப்பேன். அப்புறம் சார், இப்போ சேரன் சாரோட படத்துல எல்லா படத்திலும் வார்த்தைகள் தனியா புரியும். புரியாம ஒரு படம் எடுப்பீங்களான்னு கேட்க போறீங்க? இல்ல சார் நிறைய வித்தியாசமான முயற்சிகள் எதிர்பார்க்கிறாருன்னு நினைக்கிறேன். இல்ல பாடல்கள் சார். பாடல்கள் சரி. எல்லாம் மத்த படத்தை விட சேரன் சாரோட படத்துல வார்த்தைகள் தெளிவா புரியும். சரி, அது இனிமே தொடருமா சார்? கண்டிப்பா தொடரும். இந்த படத்தையும் பாட்டை கேளுங்க, எல்லா பாடல்களும் உங்களுக்கு புரியும். எல்லா பாடல்களுமே புரியுற இடத்துல தான் நான் எடுக்க மாட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றி கணபதி அழைத்ததுக்கு. கண்டிப்பா அந்த வித்தியாசமான திரைப்படங்கள்லாம் சேரன் சார் சீக்கிரமா எடுப்பாரு. அண்ட் அடுத்ததா வந்து ஜேகே திரைப்படத்தை பத்தி ஆடியன்ஸ் வந்து உட்காந்து பாக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி மைண்ட் செட்டோட வரணும்? இந்த படத்தை பத்தி ஒரு அழகான விஷயம் இப்ப ஆடியன்ஸ்க்கு நீங்க சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க?